இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெயஹிந்த். சார், ஆக்சுவலாக இப்போ ஈரானில் இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் பார்க்க முடியுது. ஈரான் போய் யுனைடெட் நேஷனில் ஒரு அப்பீல் கொடுத்ததாக, அதாவது பீஸ் டாக்ஸ் ரெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது எந்த அளவுக்கு உண்மை ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க தாக்குதல் ஏற்படுத்துறதுனால ஆயிலுடைய க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக பாசிபிள் இருக்கா? இந்தியா எப்படி அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்மளால? அதாவது ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில், 96% வர இன்ஃபர்மேஷன் நம்பகத்தன்மை இல்லாத இன்ஃபர்மேஷன். ஈரான் போய் கேட்டிருக்கு, யுஎன் போய் கேட்டிருக்கு, யுஎனுக்கு அங்க போய் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அதிகாரப்பூர்வமா நம்மளுக்கு வர வரைக்கும் எந்த நியூஸ் சேனல்ல வர இன்ஃபர்மேஷனும் நம்ம நம்பகத்தன்மை இல்லாத இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு முதல்ல என்ன சொன்னாங்க, நட்டான்ஸ் பிளான்ட்டையும் இஸ்ஃபஹானையும் அமெரிக்கா அடிச்ச உடனே அடிச்சிருச்சு. அதாவது ஈரானோட அவங்களோட நியூக்ளியர் சயின்டிஸ்ட், அதாவது ஐஇஏ சயின்டிஸ்டே ஐஇஏக்கு, அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு தெரிவிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, எந்த ரேடியோ ஆக்டிவ் லீக்கும் வரல, எந்த ஒரு கதிர்வீச்சும் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல எங்களால அங்க இருந்துன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் இட் இஸ் பார்ட் ஆஃப் வார். அதாவது உண்மைக்கு முரணான செய்திகள் வெளியிடுறதும், பொய்ய உண்மையாக்குற மாதிரி செய்திகள் வெளியிடுறதும், பாதி உண்மை பாதி பொய்ய வெளியிடுறதும் மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்வாங்க. இது போரோட தந்திரம். ரூமர் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ரூமர்லயே போகி ரூமர் இருக்கு, பைப் ட்ரீம் ரூமர் இருக்கு, இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரூமர் இருக்கு. இப்போ ட்ரம்ப்புக்கு ஃபாலோ பண்றது பைப் ட்ரீம் ரூமர். அவர் போற ஜெயிச்சுட்டு தான் அவரே ஃபீல் பண்ணிக்கிறது, உலகத்துல அவர் தான் அமைதி எடுத்து வந்ததா அவரே ஃபீல் பண்ணிக்கிறது, அதை அவர் பரப்புரையாற்றுறது. இதெல்லாம் பைப் ட்ரீம் ரூமர்னு சொல்லுவோம் நாங்க. ஓகே சார். சார், இப்போ ஈரான் எந்தெந்த மாதிரி நீங்க சொல்றீங்க பாருங்க, போகி ரூமர், ஈரான் அழிஞ்சிருச்சு, ஈரான் முடிஞ்சு போச்சு, ஈரான் கதை ஓவர் அப்படின்ட்டு ஒரு இடத்துல தொடங்கும். அப்படியே ட்ரெயின் போகி மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அது எங்க தொடங்கிச்சு எங்க அடங்கிச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது யார் சொன்னான்னு சொன்னா அவன் சொன்னான், உனக்கு யார் சொன்னா அவன் சொன்னான், உனக்கு யார் சொன்னா இவன் சொன்னான், கடைசியில் யார் சொன்னா தெரியாது. ப்ராபகண்டாலேயும் அதே மாதிரி கிரே ப்ராபகண்டான்னு ஒண்ணு இருக்கு. திட்டமிட்டு பொய்களை கட்டவிழ்த்து விடுறது. அதை ஜென்ரலா போர்க்காலத்துல ரெண்டு சைடும் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே வர்றதையும் அதை முழுமையா நம்ம ஊர்ஜிதப்படுத்தாத எந்த தகவலுமே நம்ம அதுதான் உண்மைன்னு எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே சார். அதே மாதிரி இப்போ ஈரான் எந்தெந்த மாதிரி இடத்துல அங்க தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க சார், நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல? ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி எண்ணெயை பத்தி கேட்டீங்க. எண்ணெய் விலை டெஃபினட்டா உயரும். $72 இருந்த எண்ணெய் நேத்தே 80, அதாவது பிரிட்டனோட சந்தையில எல்லாம் 50% ஜம்ப் ஆயிருக்கு. உலக சந்தையில, உலக மார்க்கெட்ல பெரிய அளவுக்கான ஜம்ப் ஆகும். ரஷ்யால இருந்து போற எண்ணெயை வாங்காத வாங்காத வாங்காதேன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க, குவி அமெரிக்காவே. இப்போ யூரோப் பெரிய அளவுல இந்த நெருக்கடியில தள்ளப்பட்டிருக்கு. இந்தியா அதனால்தான் ஒரு பக்கம் மெடிட்ரேனியன்ல இருந்து வர எண்ணெயை நம்மளுக்கு நிறுத்தினா கூட இன்னைக்கு இருக்க சூழல்ல ரெட்சி வெளியா வரக்கூடிய எண்ணெய் இல்ல, எண்ணெய் பாபல் மந்தப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூட் இருக்கு. அதாவது சவுதி அரேபியாவுக்கு இந்த பக்கம் யமனுக்கு கீழே வரும். அது ரெட்சி வெளியா வர ரூட். அந்த ரூட்டும் பிளாக் ஆயிடுச்சு. இந்த ரூட்டும் ஆர்மோஸும் பிளாக் ஆயிடுச்சு. சூயிஸ் கால்வாய் ரூட் பிளாக் ஆச்சுன்னா இந்த இது வழியா தான் வரணும், இந்த சேனல் வழியா தான் வரணும், இந்த பாபல் மந்தப் அந்த சேனல் வழியா தான். அதுவும் பிளாக் ஆகி இதுவும் பிளாக் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட எண்ணெய் வர்த்தகமே ஸ்தம்பிப்புக்கு வந்துடும். அப்போ உலகத்துல இருக்கிற எண்ணெய் எல்லாம் கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுத்திட்டு, பழைய ரூட் இருந்து பாருங்க, அந்த ரூட்டை சுத்திட்டு தான் வரணும், சவுத் ஆப்பிரிக்காவை சுத்திக்கிட்டு. அதுக்குதான் இந்தியா என்ன பண்ணாங்க, உஷாரா பிரதமர் மோடி சைன் பண்ணும்போது ரஷ்யா கூட சென்னை வால்டியோஸ்டாக் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சைன் பண்ணாங்க. வால்டியோஸ்டாக்ல இருந்து வரக்கூடிய எண்ணெய், அங்க இருந்து வரக்கூடிய எண்ணெய் சென்னைக்கு ரீச் ஆகும். சென்னை வழியா இந்தியா ஃபுல்லா எடுத்துருப்போம். இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 70 நாளுக்கு தேவையான ஆயில் இருக்கு. அதை தேக்கி வச்சிருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தேக்கி வச்சிருக்கோம். அது இல்லாம இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை எண்ணெய் மட்டும் இல்லை. எல்லாரும் க்ரூட் ஆயில் நபோதிபோன்னு கத்திட்டு இருக்கோம். நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எல்பிஜி கேஸ். கொத்தார் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கேஸ். அவங்க நிறுத்திட்டாங்க நேத்து ப்ரொடக்ஷனை, ஏன்னா ஈரான் போட்டு அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கேஸ் வர ப்ரொடக்ஷன் அங்க இருந்து வரது நின்றுடுச்சுன்னா அதோட விளைவுகள் யுஏஇல இருந்தோம், கொத்தார்ல இருந்தோம்,
அதோட விளைவு வந்து நம்ம மேல பெருசா தாக்கம் இருக்கும். திரும்பியும் விறக வச்சு இல்ல கறியை வச்சு சமைக்க வேண்டிய ஒரு சூழல் இந்தியால ஏற்படாது. அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் போகாது. அவ்வளவு தூரத்துக்கு இந்த போர் இருக்குமான்னே நம்மளால அதாவது கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியாது. பட் கேஸ் பற்றாக்குறை வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டு. நம்மளுக்கு அல்டர்னேட்டிவ்ஸ் விஷயங்களா இல்லையா சார்? இந்தியாக்கு இல்ல, உலகத்துக்கு இப்போதைக்கு நம்ம சமாளிச்சுக்கலாம். இப்போதைக்குன்னா ஒரு 10-15 நாள் வரைக்கும் சமாளிக்க முடியும், தட்டுப்பாடு ஏற்படாது. பட் அதுக்கு மேல போறதா இருந்தா கொஞ்சம் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி ஆகணும். ஆல்ரெடி நம்ம இந்தியா டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்கு ரிசோர்சஸ், அதாவது வாங்கக்கூடியத தன்மையை வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து அவ்வளவு பெரிய பாதிப்பு இல்லை, பட் உலகளாவிய அளவுல பாதிப்பு உண்டு. ஓகே சார், இந்த வார் வந்து அதாவது இந்த ஈரான் இஸ்ரேல் வந்து எவ்வளவு நாள் நீட்டிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்? பிரச்சனை என்னன்னா, ட்ரம்ப் கிட்ட ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன்கள், ஷஹீத் ட்ரோன்கள், ஷஹீத்லயே பல வருஷன் இருக்கு. அதே ரஷ்யன் ட்ரோன்களும் அதுல அடக்கம். கெரான் 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு அவங்க வச்சிருக்காங்க. அதே ஷஹீத் வந்து 101, 129 இது மாதிரி ரகரகமா வச்சிருக்காங்க. 145 இப்படி ரகரகமா வச்சிருக்காங்க ஷஹீத் ட்ரோன். அந்த ட்ரோன்கள் வந்து கமகசி ட்ரோன் அப்படின்னு. கமகசிஸ்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜப்பான் சோல்ஜர்ஸ் வந்து குண்டுகளை கட்டிக்கிட்டு யுஎஸ் போர்க்கப்பல்கள் மேல குதிச்சாங்க தெரியுமா வேர்ல்டு வார்ல, தற்கொலை படை பண்றது. அந்த வார்த்தை கமகசி, தற்கொலை பண்ணி கூட அந்த வார்த்தை வந்து ஜப்பான் மொழியில இருந்து தான் வந்தது, கமகசி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமகசி ட்ரோன்கள்னா அந்த ட்ரோன் வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கும் போய் அடிச்சு. சீப் ட்ரோனு 80,000 ட்ரோன் வச்சிருக்காங்க. 5ல இருந்து 10 ட்ரோன், மிஞ்சி போனா 15 ட்ரோன் போதும் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை மூடுறதுக்கு. சரிங்களா? இப்போ இந்த கமகசி ட்ரோன் தான் ரியாத போய் அடிக்குது. அதுல வந்து சில வெர்ஷன்ல வந்து ஜெட் ப்ரொபல்டு ட்ரோன் இருக்கு, ஜெட் இன்ஜின் பொருத்திய ட்ரோன், மினியேச்சர் ஜெட் இன்ஜின் பொருத்திய ட்ரோன். இந்த ட்ரோன் எல்லாம் போயிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு சவுதி ரியாத போய் அடிச்சிருக்கு. அவங்களோட அராம்கோ பிளான்ட் இருக்கு பாருங்க, ரஸ், அந்த பிளான்ட்ட போயிட்டு அதை போய் அடிச்சிருக்கு. அராம்கோ ப்ரொடக்ஷன் அடி வாங்கியிருக்கு. பெரிய அளவுக்கான சேதம் ஏற்பட்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ கத்தார் அடி வாங்கியிருக்கு, பஹ்ரைன் அடி வாங்கியிருக்கு, ஒமான் அடி வாங்கியிருக்கு. ஏன் இர்பில்ல இருக்கக்கூடிய ஒரு விடுதி, நட்சத்திர விடுதி மாதிரி விடுதி வச்சிருந்தாங்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ். அவங்களோட சோல்ஜர்ஸை கேம்ப்ல, அதாவது பேஸ்ல தங்க வைக்காம ஒரு ஹோட்டல்ல, நட்சத்திர விடுதியில தங்க வச்சிருந்தாங்க. அந்த விடுதியை அட்டாக் பண்ணிருக்காங்க. உயிர் சேதம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க, இர்பில் அட்டாக் அப்படி. ஆனா எவ்வளவு உயிர் சேதங்கள்னு சொல்லிட்டு யாருக்கும் திட்டவட்டமா தெரியல. அமெரிக்கா வந்து பல விஷயங்களை இங்க மறைக்குது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அடிப்படை கேள்வி. ட்ரம்ப் நிஜமாவே போற வந்து அப்படின்ற டைம்ல ஜெயிக்கிறதா இருந்தா ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துல ஈரான் கதையை முடிச்சிருவேன்னு சொன்னவர் இப்ப 4 வாரம்னு சொல்றாரு. அப்ப 4 வாரம் ஈரான் தாக்கு பிடிக்கிற நிலைமையில இருக்குன்னா அப்ப இது எப்படிப்பட்ட போரா மாறக்கூடும்? தேவையில்லாம பிராந்திய போரா மாத்திட்டாங்களா? இப்ப பிராந்திய போரா மாத்தினது இல்லாம சவுதி வந்து பாகிஸ்தான் கோட் போட்டிருந்த டிஃபென்ஸ் பேக்டுக்காக வாசிம் முனீரை பிடிச்சி உலுக்கி எடுத்துட்டாங்க. ஏர்பார்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஃபிளைட்டையும் பிளஸ் அவங்களோட ஒரு ராணுவ பிரிவையும் பிளஸ் அவங்களோட JF-17 ஏர்கிராப்டையும் சவுதிக்கு பாகிஸ்தான் அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இன்று தள்ளப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் தாலிபானியை சமாளிப்பாங்களா, இல்ல பலூச்சுகளை சமாளிப்பாங்களா, இல்ல போயிட்டு ஈரான் கிட்ட போய் அடி வாங்க போறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. பாகிஸ்தான், நான் ஈரானை சப்போர்ட் பண்ணல, ஆனா பாகிஸ்தான் வாங்குற அடி எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டா நான் சொல்றேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒண்ணு ஈரானை சப்போர்ட் திட்டுறது, இல்ல அமெரிக்காவை திட்டுறது, இல்ல இஸ்ரேலை திட்டுறது. நம்ம 3 பேரையும், இதுல 2 பேரும் நம்ம டெஃபினட்டா திட்ட தேவையில்லை. ஏன்னா இஸ்ரேலும் ஈரானும் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை வந்து ரொம்ப நாள் பகைமை. ஆனா நேரடியா போர் பண்ணிக்கல தவிர்த்து ஐடியாலஜிக்கலா, அதாவது கோட்பாடு ரீதியிலான சண்டை அவங்களுக்கு 47 வருஷமா நடந்துட்டு இருக்கு. நேர்முகமா இல்லாட்டியும் மறைமுகமா இஸ்புல்லாவுக்கு வெப்பன்ஸ் கொடுத்து, இஸ்புல்லாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து இஸ்ரேல் மேல ஏவி விட்டது ஈரான் தான். ஆனா நேர்முகமான சண்டைகள் இல்லை. நேர்முகமா என்னைக்கும் சண்டையும் போடல அவங்க. அதே சமயத்தில் இஸ்ரேலும் வந்து ஈரானை வந்து அணு ஆயுத நாடா பாக்குறத அவங்க விரும்பல. சோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய பகைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது.
ஆனா இதுல டெவில் இஸ் இன் தி டீடைல் அப்படின்ற மாதிரி புல் இன் தி சைனா ஷாப்னு சொல்லுவாங்க. இதுல நடுவுல எதுக்கு இருக்கேன்னு சொல்ல குரூப்ல டூப்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அமெரிக்கா ஏன் நடுவுல வந்தாங்கன்னு தான் எனக்கு புரியல. சோ மொத்த ரீஜனுக்கும் நான் பாதுகாவலன்னு சொன்ன அமெரிக்கா இப்ப மொத்த ரீஜனையும் போர்ல அழுத்திட்டாங்க. இப்ப நீ பாதுகாக்க வந்தியா இல்ல சொந்த மூட்டை வந்தியா? மூட்டிட்டியா? உனக்கு என்ன சப்ளை பண்ணதுக்கும் உன்னை நம்பினதுக்கும் நீ பண்ண வேலை கச்சிதமா பண்ணிட்டியா? ரெண்டாவது, அமெரிக்கா கிட்ட எவ்வளவு எண்ணெய் இருக்கு? 45 பில்லியன் டாலர் அளவுக்கான எண்ணெய் தான் அவங்கக்கிட்ட இருக்கு இப்போ. சாரி, 45 பில்லியன் பேரல் அளவுக்கான எண்ணெய் தான் அவங்களுக்கு உற்பத்தி திறன் இருக்கு. அதாவது பூமிக்கு அடியில இருக்கிற எண்ணெய். அதுக்கப்புறம் அதிகமான எண்ணெய் வளம் கொண்ட நாடு சவுதி அரேபியாவும் ஈரானும். எப்படியும் சவுதி அவங்க பாக்கெட்ல தான் இருக்கு. ஈராக் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஈரானுக்கு அடுத்து வர நாடு. ஈராக்கா முடிச்சுட்டாங்க கதையை. நெக்ஸ்ட் இப்போ ஈரான் வந்து எண்ணெய் வளம் கொண்ட நாடு, அதையும் முடிச்சுட்டாங்கன்னா அப்போ உலக எண்ணெய் சந்தையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது யாருக்கு தேவை? அமெரிக்காவுக்கு. அவங்க வெனிசுலா மாதிரி ஒரு போரை ஈரான்ல பண்ணணும்னு பார்த்தாங்க, முடியல. அவங்க தலைமை இன்னைக்கு ஒருத்தர் போனா அந்த இடத்துக்கு 4 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, 4 பேர் வருவாங்க கூட வேகன்சியை ஃபில் பண்றதுக்கு. அப்படிதான் ஈரானோட கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு, ராணுவ கட்டமைப்பும் இருக்கு. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஈரான் ஏன் இவ்வளவு பெரிய பிராந்திய போரா மாத்திட்டு இருக்கு, ஈரான் ஏன் இவ்வளவு பெரிய பிராந்திய போரா மாத்திட்டு இருக்குன்ட்டு. இவ்வளவு பெரிய பிராந்திய போரா ஏன் மாற்ற வேண்டிய தேவை ஈரானுக்கு ஏற்பட்டதுன்னு நான் சொல்றேன். இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தானே பேஸ் கொடுத்தது. சோ அமெரிக்காவோட கப்பல்களோ அமெரிக்காவோட ராணுவமோ அங்க இருந்து தானே ஈரானை தாக்கிறதுக்கு ஆபரேட் பண்ணி ஆகணும். பண்ணுமா இல்லையா? முதல்ல அதை அடிச்சா அப்ப எங்க இருந்து வந்து அமெரிக்கா ஆபரேட் பண்ணும்? நேரடியா அப்படியே போய் பெருங்கடலை தாண்டி போயிட்டு பசிபிக் கடல்ல அட்லாண்டிக் கடல் போயிட்டு அட்லாண்டிக் கடல்ல இருந்து திரும்பி ரீஃபியூலிங் பண்ணிட்டு திரும்பி வருவாங்களா? செத்து விளையாடலாமான்ற மாதிரி ஆயிடும் அமெரிக்காவோட நிலைமை. ஆல்ரெடி கெரால்ட் ஃபோர்ட் வந்து கிரீஸ்ல நிக்குது. அவங்களோட அமெரிக்க ராணுவ வீரர்கள் என்ன பண்ணானுங்க, சட்டைய, அவங்களோட சாக்ஸ, என்னதான் துணி கிடைக்குதோ, பனியன் கிடைச்சா பனியனை எல்லாத்தையும் தூக்கி டாய்லெட்ல 600 டாய்லெட் தான் இருக்கு அந்த கப்பல்ல, அதுல போட்டு திணிச்சிட்டானுங்க. ட்ரைனேஜ் பிளாக் ஆயிடுச்சு. இப்பனா என்ன, அமெரிக்கா போர் செய்வதற்கு அமெரிக்க வீரர்களே தயாராக இல்லை. இந்த போருக்கான குறிக்கோள் அவர்களுக்கு புரியவில்லை. உதாரணத்துக்கு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியோட முன்னாள் ஆலோசகர் டக்ளஸ் மெக்ரெகார் அப்படின்றவர் இந்தியா டுடேக்கு கர்னல் டக்ளஸ் மெக்ரெகார், நீங்க போய் இன்டர்நெட்டை செக் பண்ணி அவர் இன்டர்வியூ எடுத்து பார்த்துக்கலாம். நீங்க அவரே திட்டவட்டமா சொல்லியிருக்கார், அமெரிக்கா ஈரானோட வலிமையை குறைஞ்சு மதிப்பிட்டாங்க, அதனால வரக்கூடிய விளைவுகள் அமெரிக்கா வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்னைக்கு ஈரான் போடக்கூடிய சண்டை ஒரு அசிமெட்ரிக் வார்ஃபேர், சிமெட்ரிக் வார்ஃபேர் இல்ல. நீ அடிச்சா நான் திருப்பி, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே முதல்ல இருந்து எப்படி இருந்ததுன்னா, முதல் அட்டாக்கை உள்வாங்கி திரும்பி பதிலடி கொடுக்கும் போது மொத்த ரீஜனையும் அந்த பிரச்சனையில அழுத்தும் போது அப்போ மொத்த ரீஜன் மேலேயும் அழுத்தம் வரும். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எந்த அரபு நாடு இஸ்ரேல் மேல போர் புரிஞ்சு இது வரைக்கும் ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கு? பார்ஷலா ஈஜிப்ட் 73 வார்ல, பார்ஷலா, ஃபுல்லான்னு சொல்ல முடியாது. மத்த எந்த நாடு ஜெயிச்சிருக்கு? வாங்கி வாங்கி வச்சுப்பாங்க அமெரிக்கன் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும், ஆனா சண்டை போடுறதுக்கு ரெடி இல்லை. யமனையே ஜெயிக்க முடியலைங்க சவுதி அரேபியாவால. சரி, இதால என்ன ஆகக்கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரபு நாடுகள் வந்து அமெரிக்கா மீது கொடுக்கக்கூடிய அழுத்தம் இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கான போர், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கான போர் வந்து இப்போ வேற வடிவம் எடுக்குது. இப்ப என்ன ஆகும், அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கான போராவும் மாறிட்டு இருக்கு. இது நடுவுல இன்னொரு விஷயம் கசிஞ்சிட்டு இருக்கு. ரஷ்யா வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறதா ஈரானுக்கு. அதான் சார், அங்கதான் கேள்வி எழுந்துச்சு சார். என்னன்னா அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸுமே ஒன்று சேர்றாங்க, ஆனா ஈரானை வந்து தனியா ஒதுக்குன மாதிரில தான் சார் தெரியுது. சைனா, ரஷ்யாவிலும் யாருமே சப்போர்ட் பண்ணலையா? இல்ல, சைனாவோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. ரஷ்யா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, நார்த் கொரியா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, ரஷ்யா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கு, புட்டினே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு. நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம திறந்து பாக்குறது இல்ல, படிக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம சிஎன்என்னையும் மற்ற சேனலுங்களையுமே பார்த்து பழகினவங்க, இல்ல டெய்லி டெலிகிராம பார்த்து பழகினவங்க தமிழ்நாடு அளவுல. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்களுக்கு. அது மாதிரி ஹாஃப் பேக்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சேனல்ஸை பார்த்து பழகினவங்களுக்கு
அறகுறையா தான் விஷயங்கள் தெரியும். ரஷ்யா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கு, சைனா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கு, நார்த் கொரியா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கு. ஏன் ஈராக்ல வந்து மிலிட்டியாஸ், அதாவது இன்னைக்கு நான் சொல்றேன், ஐஆர்ஜிசி வந்து ஈரான்குள்ளேயே இல்ல. ஐஆர்ஜிசியோட பல பிரிவுகள் பிரிந்து ஒவ்வொரு பக்கமா சிதறி இருக்கு. சவுதி அரேபியாவோட எண்ணெய் வளம் கொண்ட பகுதியில வந்து பெரிய அளவுக்கான ஷியா பாப்புலேஷன் இருக்கு. பஹ்ரைன்ல பெரிய அளவுக்கு ஷியா பாப்புலேஷன் இருக்கு. எல்லா அரபு நாடுகளும் ஷியா பாப்புலேஷன் இருக்கு. இன்க்ளூடிங் அரபு நாடா இல்ல இந்தியா பகுதியில ஒரு பிராந்தியத்துல ஒரு பகுதியா அப்படின்னு தெரியாம ரெண்டும் கெட்டான ஒண்ணு இருக்கு பாருங்க. டர்க்கியா? இல்ல 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 பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா? அவன் தான் ரெண்டும் கெட்டான். தேவைப்பட்டா நான் அரபுன்னுவான். மத்த விஷயத்துக்கு வந்தா நான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னுவான். நீ என்னன்னு முதல்ல சொல்லுடா அப்படின்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. இப்ப அவன் நாட்டிலேயே 20% ஷியாக்கள் இருக்காங்க. ஒரு கணிப்பு என்ன சொல்றதுன்னா 25%ல 30% இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுது. சோ 25-30% ஷியாக்கள் இருக்காங்கடான்னா, இப்ப பாகிஸ்தான் ராணுவம் சுட்டிருக்காங்களே நேத்து, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த கலவரத்துல ஷியாக்களை தானே சுட்டிருக்காங்க. எதுக்காக சுட்டாங்க? இப்ப ஷியா அப்போ இப்ப என்ன ஆகுது, பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ளேயே பலூச்சிகள் இருக்காங்க, பஷ்தூன்கள் இருக்காங்க, ஷியாக்களும் இருக்காங்க. ஆல்ரெடி பலூச்சிகளுக்கு வந்து பாகிஸ்தான் ஆர்மி தளபதி மேல கோபம் இருக்கு, கரெக்டா? அதே போல பஷ்தூன்களுக்கும் கோபம் இருக்கு. இப்ப ஷியாக்களோட கோபமும் திரும்பாதா? இப்ப பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கும்? இன்னொரு பக்கம் இந்தியன் ஏர்போர்ஸ் வந்து இங்க வார் கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கு ராஜஸ்தான் எல்லை பகுதியில. சோ இது பிராந்திய போரா உலக போரானே நம்மளுக்கு புரியாத அளவுக்கு இப்ப விஷயங்கள் வந்து ஃபாஸ்டா நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. இன்னொரு தரவு சொல்றேன், 250 கப்பல்கள் வெறும் ஹார்மூஸ் பகுதியில தேங்கி நிக்குது. 250 கப்பல், அதுல குறைஞ்சது அட்லீஸ்ட் 100 கப்பல்கள் ஆயில் கார்கோ கொண்ட கப்பல்கள் வெளியே வர முடியல. பிளைட்ஸ், எத்தனை பிளைட்ஸ், அதாவது துபாய் ஏர்போர்ட் தாக்கப்பட்டுள்ளது. அதாவது அவங்க செகண்ட் ஸ்ட்ரைக் கேபிலிட்டி எது மேல காட்டுறாங்கடான்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல. துபாய் ஆனா சொகுசா போயிட்டு ஏர்போர்ட்ல ஷாப்பிங் பண்ணலாம், ஜாலியா போயிட்டு துபாயில போய் பாம் ஜுமேரால தங்கலாம், புர்ஜல் கலிஃபால தங்கலாம். இப்போ புர்ஜல் கலிஃபா உலகத்தின் டாலஸ்ட் கட்டிடம்ன்றதுக்கு பதிலா ஈஸி டார்கெட் என்ற கட்டிடம் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு இப்போ. சோ இவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு இன்னைக்கு காஸ்ட் இருக்கு. இவங்க விலை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க அமெரிக்காவுக்கு கொடை பிடிச்சதுக்காக. ஆமா, அமெரிக்கா உலக வல்லரசு தான், ஆனா அவங்க கிட்ட இப்ப போதிய மெசேல்ஸ் இல்ல, தெரியுமா உங்களுக்கு? அந்த ரீஜன்லயே மெசேல்ஸ் இல்ல. காரணம், அவங்க ஏன் மெசேல்ஸ் அவங்க கிட்ட இல்லன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க எல்லா பேஸையும் போட்டு அடிச்சிருக்காங்க. எங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்களோ பேருக்கு இருந்த மெசேல்ஸ் கூட இப்ப காலி. ஒரு கிடங்கு பாக்கி வைக்காம மொத்த இடத்துல 27 பேஸுங்க அடிச்சிருக்காங்க ஈரானு. அமெரிக்கா லாஸ வெளியே சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு படத்துல வடிவேலு முட்டு சந்தில மாட்டிட்டு எல்லா டைரக்ஷன்ல இருந்து வரும் பாருங்க. ஏய் இது சாத்துக்குடியில் அடிக்காத, டேய் தோல்ல அடிக்காதீங்க, டேய் இதெல்லாம் கூட அடிப்பீங்க அப்படின்ட்டு. அதுதான் இன்னைக்கு அமெரிக்காவோட நிலைமை. அதிருப்தி வளர்ந்துட்டு இருக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு அமெரிக்கா மேல. நேத்து சவுதியோட ஒரு அபிஷியலே அல் ஜசீரா கொடுத்த இன்டர்வியூ நீங்க வேணும்னா தேடி பாருங்க, கிடைக்கும். இஸ்ரேலை நீ சப்போர்ட் பண்ண போன, இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு என் நாட்டுல பேச வச்சுக்கிட்டு கடைசியில எங்களை அவன் அடிக்கும் போது நீ உட்கார்ந்து தாடா பாக்குற. இது எங்களுக்கு எப்படி பாதுகாவலனா நீ இருக்க? உனக்கு பேச கொடுத்து நாங்க அடி வாங்கிட்டு இருக்கோம். இஸ்ரேலோட பாதுகாப்பு எங்களோட பாதுகாப்பா இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. நேத்து கைபர் ஷக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை விட்டு நெத்தனியாவோட பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸை தாக்கியிருக்காங்க, பெஞ்சமின் நெத்தனியாவு, டெல் அவீவ்ல. அப்ப ஈரானோட ஏவுகணை பலம் இன்னைக்கு அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு, ஏவுகணைகளுக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க அடிக்கிற இது இருக்கு பாருங்க, அசிமெட்ரிக் வார்ஃபேர். அவங்க எங்கெல்லாம் இதை மூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஷோல்டர் லான்ச் மிசைல்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு இருக்காங்க அவங்க. இதை வந்து ஈராக்கி மிலிட்டியாஸை கொடுத்துருக்கலாம். இர்பில்ல நடந்த அட்டாக் ஷோல்டர் லான்ச் மிசைல்ஸ் வச்சுதான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு கத்ருன்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் இருக்கு, அது கடல்ல போய் அடிக்கிறது. அப்ரஹாம் லிங்கன் அடி வாங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்கா ஒத்துக்க மாட்டேங்குது, ஆனா ஈரான் திருப்பி சொல்லுது
சப்போஸ் அப்ரஹாம் லிங்கன் நிஜமாவே அடி வாங்கி அதுல, ஆனா அவங்க ஒத்துக்கிட்டு என்னடான்னா அமெரிக்க வீரர்கள் ஒரு 3 பேரும் 4 பேரும் இறந்து போயிட்டு தான் அமெரிக்காவே ஒத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு அர்த்தம். 3 ஃபிளைட் விழுந்துருச்சா, அது ஃப்ரெண்ட்லி ஃபயர்ல விழுந்துச்சான். ஏடா ஒன்னு ஃப்ரெண்ட்லி ஃபயர்ல விழுந்தா ஓகே, 3 ஃபிளைட் குவைத் வான்வெளியிலேயே ஃப்ரெண்ட்லி ஃபயர்ல விழுமா? எல்லாமே F-15. ஆமா, இன்னைக்கு வான்வெளி அவங்களுக்கு திறந்த வழியா தான் இருக்கு. ஈரானுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கான 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட், 6th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட், 4th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் எதுவுமே இல்லை. ஒரு காலத்துல இருந்த சோவியட் ஏர்கிராஃப்ட் தான் இருக்கு. பட் அவங்க கிட்ட இருக்கிற மிசைல்ஸ் வந்து இஸ்ரேல் கிட்டயும் இல்ல, அமெரிக்கா கிட்டயும் இல்ல. ரெண்டாவது, அமெரிக்காவால இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு லேண்ட் இன்வேஷனுக்கு தயாரானா தயார் இல்ல. அப்படி லேண்ட் இன்வேஷன் எடுத்துட்டு வரணும்னா பாகிஸ்தான் மூலம் தான் எடுத்துட்டு வர முடியும். இப்போ அவங்களால அதுக்கு ரெடியா? பாகிஸ்தான் ரெடியா? இது நடுவுல சிலர் சொல்றாங்க இஸ்ரேல் வந்து பைபிள் கடவுளால் ஆசீர்வதிக்க நாடு பைபிள்லயே சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் படிச்சவங்க வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்ராஹிமின் பிள்ளைகள் தான் ஐசாக் அண்ட் இஸ்மாயில்னு சொல்லிட்டு. ஸோ சண்டை நடக்கிறது இஸ்மாயிலோட பிள்ளைகளுக்கும் ஐசாக்கோட பிள்ளைகளுக்கும். இதுல அப்பாவும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு, அப்ரஹாம். அதாவது அப்ரஹாம் இல்ல இப்ராஹிமும். அப்படிதான் நம்ம பார்த்தாகணும். இது நடுவுல நம்மளுக்கு எதுக்கு சார் இந்தியால இருக்கிற நம்மளுக்கு வந்து சைடு வாங்கணும்ட்டு? என் பிரச்சனை எனக்கு எனக்கு என்ன வர்த்தகம் நின்று போச்சுன்னா 30% அங்க இருந்து வரக்கூடிய ஆயில் வர்த்தகம் அடி வாங்குது, எனக்கு வரக்கூடிய கேஸ் அடி வாங்குது. இதால இங்க விலைவாசி உயரக்கூடும். கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் அங்க கல்ஃப்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. துபாயில வந்து கிட்டத்தட்ட 60 to 70% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இந்திய பாப்புலேஷன் இருக்காங்க. அதாவது யுஏஇல மொத்தத்துல அந்த யுஏஇல, ஏன் பஹ்ரைன்ல, குவைத்ல எக்ஸ்பேட் கம்யூனிட்டி, இந்தியன் கம்யூனிட்டி வந்து பெரிய கம்யூனிட்டி. அவங்கள எப்படி நான் எவாக்குவேட் பண்ணுவேன்? இன்னைக்கு ஒரு இந்தியர் வந்து இறந்து போயிருக்காரு, ஒரு மாலவி. சோ உயிர் சேதங்களை இந்தியா அதிகம் விரும்பாது. இந்திய மக்களை காப்பாற்ற வேண்டியது அதுதான் நம்மளுக்கு தலையாய கடமையை தவிர்த்து இந்த போர் நம்ம பிராந்தியத்துக்கு வராம பாத்துக்கணும். நம்மளுக்கு தேவையான பொருட்களோட, அன்றாடம் தேவையான பொருட்களோட பற்றாக்குறை இல்லாம பாத்துக்கணும். இது நம்மளுக்கு தேவையை தவிர்த்து யார் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு, யார் யாரால் எது நடக்கும்ன்றத வந்து காலம் பதில் சொல்லட்டும். அவங்க செட்டில் பண்ணிக்கிட்டோம் அவங்க டிஸ்பியூட்டை. இங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாபஹார்லயும் பணம் போட்டிருக்கோம், ஐஃபாலையும் 2 பக்கமும் நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம். போட்ட முதலீடு வந்து நம்மளது தானே போகுது. சோ அப்போ ஒரு இந்தியனா வந்து என்னோட லாபத்தை நான் பார்ப்பேனா, என்னோட லாஸை நான் அதை யோசிப்பேனா, இல்ல நான் வந்து இவனுக்கு சப்போர்ட் அவனுக்கு சப்போர்ட்? நான் யாருக்கும் சப்போர்ட் இல்லை. இந்தியாவோட பாலிசி வந்து என்னோட ஈரானோட நட்பு இஸ்ரேலுக்கு எதிரானது இல்லை, இஸ்ரேலோட நட்பு ஈரானுக்கு எதிரானது இல்லை. ஜெய்சங்கர் ஈரானுக்கும் போன் பண்ணி பேசியிருக்காரு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுக்கும் போன் பண்ணி பேசியிருக்காரு, இஸ்ரேலுக்கும் போன் பண்ணி பேசியிருக்காரு. நெத்தனியாவுக்கு பிரதமர் போன் பண்ணி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் கேட்பாங்க ட்ரம்ப்புக்கு ஏன் பேசலன்னு சொல்லிட்டு. அது நம்மளோட தேவை இல்லை. ஆக்சுவலா ட்ரம்ப்போ அமெரிக்காவோ இஸ் அ பிஸி பாடி இன் திஸ் என்டையர் கான்ஃபிளிக்ட். தேவையில்லாம அந்த பகுதியில பூந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய அமளி துமளியில அந்த பகுதியை ஆழ்த்தியதுக்கு முழு காரணம் அமெரிக்கா மட்டும்தான். இந்த வார் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஐஆர்ஜிசி வந்து பல்வேறு நாடுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆனது இல்லாம அங்கங்க லோக்கல் ஷியா மிலிட்டியாஸ்க்கும் வெப்பன் சப்ளை ஆயிட்டு இருக்கு. இது எல்ஐசி கான்ஃபிளிக்டா, லோ இன்டென்சிட்டி கான்ஃபிளிக்டா பல்வேறு பகுதிகளில் மாறக்கூடும். அதாவது அங்கங்க கிளர்ச்சிகள் வெடிக்கக்கூடும். சோ ஈரானோட தாக்குப்பிடிக்கும் தன்மை எப்படி இருக்கோ என்ன இருக்கோ அது வந்து அப்பாற்பட்ட விஷயம். பட் அமெரிக்கா எடுத்துக்கொண்ட குறிக்கோளுக்கு பெரும் விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதை அடிப்படையா புரிஞ்சுக்கணும். ஓகே சார். உலகமே பெரும் விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு ஜார்டனையும் போட்டு அடிச்சிருக்காங்க, பிரெஞ்சு பேஸ் இருக்காங்க, சைப்ரஸை போட்டு அடிச்சிருக்காங்க, நேத்து பிரிட்டனோட பேஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தா ரஷ்யாவும் இது சண்டையில ஈடுபடுற மாதிரி இருக்கு. நான் சொன்னேன் பாத்தீங்களா, ரஷ்யா கொடுத்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி தான் குவைத் வான்வெளியில இருந்த பிளேன்ஸை வந்து தார்த்திருக்கலாம்னு ஒரு தகவல்கள் கசிகின்றன.
இது நடுவில் ஒரு தகவல் என்ன வந்திருக்குடான்னா, அலி ரசா அராஃபி, அதாவது இப்ப இருக்கிற டெம்பரரி அரசாங்கம், அதாவது தலைமை இது நிறுவி இருக்காங்க பாத்தீங்களா, 3 பேர் கொண்ட தலைமை, மேசூத் பெஷஸ்கியான், குலாம் ஹுசைனி, அலி ரசா அராஃபின்னு சொல்லிட்டு, அயத்துல்லா அலி ரசா அராஃபி கொல்லப்பட்டாருன்னு ஒரு நியூஸ் வருது. ஸோ இதெல்லாம் மிஸ்இன்ஃபர்மேஷனா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால சார் 96% இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால உண்மைன்னு நம்மளால சொல்ல முடியல. ரெண்டாவது, ஈரான்ல வந்து இன்டர்நெட் பிளாக்கேட் இருக்கு. அவங்களா திட்டவட்டமா அறிவிச்சா தவிர்த்து நம்மளுக்கு தெரியாது. அமெரிக்கா வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ரோபகண்டா கேம்பெயின் அவங்க நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட மீடியாவை வச்சு. ஏன்னா உலகத்துல நெரேட்டிவை செட் பண்றதுல அமெரிக்கா வல்லவர்கள், அதை நம்ம ஒத்துக்கிட்டாகணும். ஸோ அமெரிக்கா கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மாத்திரமே ஆதாரமா வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது. மொத்தத்துல ஒண்ணு நிச்சயம், குட்டி குட்டி நாடுகள், குறிப்பிட்டு கத்தார், குவைத், பஹ்ரைன், யுஏஇ போன்ற நாடுகளின் பூகோளமும் அவர்களின் இருப்பும் இந்த போரில் முழுமையாக மாற்றப்படும். ஓகே சார், அதுதான் எனக்கு புரிஞ்சுது. ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபரணம் பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.